இந்த நாளில் நம்ம மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் நம்ம மத்தியில் ஊழியம் செய்ய வந்திருக்கிறாங்க. அவர் இப்படிப்பட்ட வருமானம் வந்த உடனே அதை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து நீங்கள் என்ன செய்யுங்கள், ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாக காணிக்கையை கர்த்தருக்காக என்ன செய்யுங்க, சந்தோஷமாக கொடுக்கணும். எப்படி கொடுக்கணுங்க? கடமைக்காக அல்ல, கடனுக்காக அல்ல, சந்தோஷமாக கொடுக்கணும். அல்லேலூயா. 3 விதத்தில் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கலாம். ஒன்று கடமைக்காக, இன்னொன்று கடனுக்காக, இன்னொன்று சந்தோஷமாக ஆசையா. அல்லேலூயா. யாருக்கு பலன் கிடைக்கும் தெரியுமா? யார் ஒருவன் கர்த்தருக்காக ஆசையாக செய்கிறாங்களோ, ஆசையானா அன்பா செய்கிறது. அல்லேலூயா. அன்பா செஞ்சால் மட்டும்தான் கர்த்தர் நமக்கு என்ன தருவார் தெரியுமா? பலன் தருவார். நீங்கள் அதை கடமையாக மாற்றினாலும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, கடனுக்கு மாரடித்தாலும் ஒன்றும் என்ன செய்ய போகிறதில்ல, கிடைக்க போகிறதில்ல. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நாம் கர்த்தருக்காக 3 விதங்களில் செய்யலாம். நீங்கள் ஆசையாக செய்கிறீங்களா, கடமையாக செய்கிறீங்களா, கடனுக்கு செய்கிறீங்களா? இப்போ சபைக்கு வந்திருக்கீங்க, இங்கே சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் இப்போ கடமைக்காக வந்தீங்களா, இல்லை கடனுக்காக வந்தீங்களா, இல்லை ஆசையாக வந்தீங்களா? அல்லேலூயா. ஆசையாக வந்தவங்களை கர்த்தர் நிரப்புவார். கடமைக்காக வந்தவங்க ஏதோ தண்ணி தெளிச்சுட்டு போகலாம். ஆனால் கடனுக்கு மாரடிக்கிறான் பார்த்தீங்களா, ஒன்றுமே என்ன செய்யாது, கிடைக்காது. எத்தனை பேர் ஆசையாக வந்தீங்க? நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. கையை தூக்கி சொன்னால் ரொம்ப டேஞ்சர் ஆகி போவோம். அதனால் அந்த கதை நமக்கு வேண்டாம். சரிதானா? நீங்கள் எப்படி செய்யணும்? எந்த காரியத்தை செஞ்சாலும் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் முடித்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா ஆசையாக செய்வோம். பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் முடித்து 1 இயர் கழித்து குழந்தை வந்தோடனே ஆசையெல்லாம் மாறிடும். பார்த்துருக்கீங்களா? கணவன் மேலே இருக்கிற ஆசை, மனைவி மேலே இருக்கிற ஆசை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிள்ளை மேலே என்ன செஞ்சிடும், மாறிடும். இப்போ என்னதான் மாறுதுன்னா கடமையாக மாறும். அதுக்கடுத்து நாளடைவில் என்னதான் மாறுனா கடனாக மாறும். எப்படி மாறும்? என்ன பண்ணுறது, பெத்தாச்சு, சாப்பாடு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு செய்வோம். பார்த்துருக்கீங்களா? அதுபோல தான் நீங்கள் கர்த்தருக்காக செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.